டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு அப்புறம் எல்லா ஏஜென்சியும் முடுக்கி விடப்பட்டுச்சு. அதோட விளைவா 1500 இடங்கள்ல ஜம்மு காஷ்மீர்ல மட்டுமே ரெய்டு. மிகப்பெரிய அளவுல ரெய்டு. இதுல ஏறக்குறைய காலையில வரை 12 நபர்களை புதுசா 12 நபர்களை கைது பண்ணியிருக்கார்கள். இந்த டாக்டர்களோட உள்ள லிங்க்ல உள்ள நபர்கள் தான். அவர்கள் நிறைய வெப்பன்களும் வச்சிருக்கார்கள். சில நபர்கள் ஹாஸ்பிட்டல்ல அவர்களுக்குன்னு உண்டான ரூம் லாக்கர் அதுகள்லையும் வெப்பன்கள் வச்சிருக்கார்கள். இது தாண்டி ஹரியானாவை சேர்ந்த ஒருத்தர் ஜம்மு காஷ்மீர்ல இப்ப பிடிபட்டிருக்கார். அதுவும் அதே ஹாஸ்பிட்டல் வளாகத்து பகுதிகளில் வாடகைக்கு குடியிருக்கக்கூடிய ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க. தீவிரவாதி தான். 2500 கிலோ அமோனியம் நைட்ரேட் அந்த ஆள்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. விசாரணை ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இதுல மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன, அடுத்த கட்ட தகவல்கள் வெளியில வருது அப்படின்னா, தீபாவளி ஃபெஸ்டிவல் சீசன்ல பெரிய அளவு தாக்குதலுக்கு தான் இவனுங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா ஏஜென்சிகள் ஒவ்வொரு ஆட்களையும் பிடிக்கிறது, கண்காணிப்பு கூட இருக்கிறது, இவர்களால அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியலைங்கிறத தாண்டி ஸ்டார்டிங்குள்ளேயே நுழைய முடியல. பெரிய அளவுல எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா செக்யூரிட்டி டைட்டா இருக்கு. நிறைய நபர்கள் பிடிபடுறார்கள். ஆயுதங்கள் உள்ளுக்குள்ள வெடிபொருட்கள்லாம் கொண்டு வரதெல்லாம் ரொம்ப சிரமமா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்துதான் ரிபப்ளிக் டே குறி வச்சு பிளான் மாத்தப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவுல வெடிபொருட்கள்லாம் சேகரிச்சிருக்காங்க. அதுலதான் ஃபரிதாபாத்ல மாட்ட, அதுக்கு அடுத்து இப்ப பஹல்காம்ல மாட்ட, இப்ப 2500 கிலோ இந்த சைடு ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் பிடிபட அப்படின்னு சொல்லி வரிசையா பிடிபட்டிருக்கு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பஞ்சாப் போன்ற பகுதிகளில் பல நபர்களை பிடிச்சார்கள். இது எல்லாமே குடியரசு தினத்தை சீர்குலைக்கிறதுக்கு, அதை ஒட்டி ஒரு தாக்குதலுக்கு பெரிய அளவுல திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு. அந்த திட்டங்கள்ல தான் இப்ப ஏஜென்சிகள் ஸ்மெல் பண்ணி கேட்ச் பண்ணியிருக்கார்கள். இதுல எல்லா திட்டங்களும் ஃபெயிலியர், எல்லா வெடிபொருட்களும் மாட்டுது அப்படிங்கிறதான் டெல்லிக்குள்ள நகர்ந்திருக்காங்க. கடைசியா கார்ல இருந்த தீவிரவாதி கூட்டம். அந்த கூட்டம் கூட்டமா ஆளா அப்படிங்கிறது இன்னும் சரியா பிடிபடல. ஆனா அது ஒருவேளை வெடிபொருட்கள மாத்துறக்கோ, இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போறதுக்கு, இந்த மாரி பிளான்ல இருக்கும்போது தான், எதர்ச்சியா தான் வெடிச்சிருக்கு. இவனுங்க பிளானிங் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் ஒவ்வொரு நபர்களா காலையில பிடிபடுறார்கள், சாயந்தரம் பிடிபடுறார்கள். அந்த கேப்ல தான் ஒரு டாக்டர் இங்கிட்டு ஓடி வரான். இப்ப அந்த பிடிபட்ட நபர்களோட வீடுகள் சல்லடை போட்டு தேடப்படுது. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேரை டீடைன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கார்கள். விசாரணை முடிவுல அவர்கள் அப்பாவியா இல்ல அவங்களும் உடந்தையா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வெளியில வரும். இதை தாண்டி அந்த பகுதியில இவர்களோட தொடர்புல இருந்த ஆட்கள் அப்படின்னு மார்க் பண்ணி நிறைய பேரை தூக்குறார்கள். அவர்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வரும் சில மணி நேரங்கள்ல தெரிஞ்சு போயிடும். இந்த இடத்துல பாகிஸ்தானால இந்த பக்கம் தீவிரவாதத்தையே வளர்க்க முடியல. காரணம் வளர்ச்சி பாதையை நோக்கி போயாச்சு. அப்படி வளர்ச்சி பாதையை நோக்கி போகும்போது தீவிரவாதம் பெரிய அளவுல ஒளிஞ்சிரும் அப்படிங்கிறது அடிப்படை விதி. ஆனா அந்த அடிப்படை விதியே இனி வருங்காலங்கள்ல செல்லாதோ அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி தான் இப்ப இவர்கள் பெரிய படிச்ச நல்ல அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஆட்களை தீவிரவாதிகளா மாத்தி இருக்கார்கள். இது ஒரு டேஞ்சர். காரணம் இந்த ஜோனுக்குள்ள போய் ஸ்மெல் பண்ணி தூக்குறது அப்படிங்கிறது இதுவரை இல்லாத விஷயம். இருந்தாலும் ஸ்மெல் பண்ண கண்டுதான் பெரிய அளவுல ஏற்கனவே போய் ஆட்களை பிடிச்சிட்டார்கள். இருந்தாலும் இந்த தீவிரவாதிகளோட பேட்டர்ன் மாறுது அப்படிங்கிறது இங்க ரொம்ப தெளிவா தெரியுது. இவர்களுக்கான ஆயுதம் ஆளில்லா விமானத்தை வச்சு உள்ளுக்குள்ள கொண்டு வந்ததாக இப்ப சில செய்தி சேனல்கள் செய்தி வெளியிடுறார்கள். இன்னும் சாலிடான அரசாங்கம் எதுவும் சொல்லல. இருந்தாலும் ஆளில்லா விமானத்தோட மூவ்மெண்ட்டும் இதுல இருக்கு அப்படிங்கிறதும், பாகிஸ்தான் கை இருக்கு. ஆனா என்டையர் திட்டத்தை துருக்கியில வச்சுதான் இவனுங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இப்ப வெளியில வருது. இப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உளவுத்துறை, பாகிஸ்தான் உளவுத்துறை தீவிரவாதி, அதை தீவிரவாதி தான். அவனை பாகிஸ்தான் ராணுவம்னு சொல்ல தேவையில்ல, பாகிஸ்தான் உளவுத்துறைன்னு சொல்ல தேவையில்ல. அவனுங்க முழுக்க முழுக்க தீவிரவாதிகள் தான். எல்லா தொடர்பையும் எடுத்துட்டு போய் துருக்கியில வச்சு, துருக்கியில இருந்து டிசைன் பண்ணி மெல்ல இந்த ஆட்களை எல்லாம் பிடிச்சிருக்கார்கள். பிடிச்சு மூளை செலவை பண்ணி பெரிய அளவு நாசகார வேலையில ஈடுபட பெரிய டீமாவே தயார் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அந்த டீம் தான் இப்ப உடைஞ்சிருச்சு. பெரிய அளவுல ஆட்களை தட்டி தூக்க ஆரம்பிச்சிருக்கு ஏஜென்சி. இனி வரும் காலங்கள்ல இது நடக்காம இருக்கணும் அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆட்களை தட்டி தூக்கணும் அப்படிங்கிறதும்
இப்ப பெரிய அளவு அரசாங்க மத்தியிலேயும் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏஜென்சிகளும் அதுக்கான ரூட்டுகள எடுத்துக்கிட்டு இருக்கார்கள். காரணம், நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ அப்படிங்கிறலாம் 2வது. பாகிஸ்தான் இன்னைக்கு உச்சகட்ட உஷார் நிலையில இருக்கான். எல்லா ராணுவ பேஸ்களையும் மூடி வச்சிருக்காய்ங்க. தயார் நிலைக்கு வச்சிருக்காய்ங்க. 2 விஷயத்த சொல்றாய்ங்க பாருங்க. மூடியும் வச்சிருக்கோம், தயார் நிலையிலயும் வச்சிருக்கோம். ஆப்பரேஷனலா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கார்கள். கண்காணிப்பு கூட இருக்கு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், இவன் தான் எல்லா வேலையும் பார்த்திருக்கான் அப்படின்னு. யாரு? பாகிஸ்தான். வரும் நேரங்கள்ல அதிரடி மாற்றங்கள் இருக்கும். பாகிஸ்தான் சார்ந்தும் இருக்கும். இந்த நபர்கள பிடிபட்டது மூலியமா மேற்கொண்டு இதுல இருக்கக்கூடிய ஆட்கள தட்டி தூக்குற வேலையை ஏஜென்சிகள் ஈடுபட்டிருக்கார்கள். ஏற்கனவே ஏஜென்சி கையில நெறைய டேட்டா இருக்கும். இப்ப பிடிபட்ட ஆட்கள மார்க் பண்ணி, இதுல இருந்து ஒரு சர்க்கிள் போட்டா, அதுல இருக்கக்கூடிய ஆட்களை இனி மானிட்டருக்குள்ள கொண்டு வருவார்கள். ஏற்கனவே நடந்தத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார்கள். அதுல இருந்து சிக்னல்கள உருவப்படும், டேட்டாக்கள் எடுக்கப்படும். அதுக்கப்புறம் இன்னமும் ஆட்கள் இருந்தா வேரோட பிடுங்கி எறிய முழு அளவுல ஏஜென்சிகள் தயாராகி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தான் இன்னைக்கு காலையில நடந்த 2வது கைது எல்லாரையுமே கொஞ்சம் ஷாக் ஆக வச்சிருக்கு. காரணம் 2500 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் அவன் வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கான். அதனால இன்னமும் ரைடுகள் தொடரும். இன்னமும் அதிரடியான கைதுகள் வரும். ஜாஸ்தியாகும் அப்படின்னு பார்க்கப்படுது. பிடிபட்ட நபர்கள் கிட்ட விசாரணை போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தான் பாகிஸ்தான், துருக்கி போன்ற தொடர்புகளும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்திய அரசாங்கம் இன்னும் அஃபிஷியலா எதையும் தூக்கி வெளில வீசல. அப்படி அஃபிஷியலா வீசல அப்படின்னாலே ஆபரேஷன் சிந்தூர் 2.0 எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கு. வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்டோட இங்க இணைவோம்.